இதுவும் ஒரு இஃப்தார் பாக்ஸை ட்ரை பண்ண போகிற வீடியோ தான். ரீசெண்டாக நான் வந்து வேலூரில் டெலிஷியஸ் ஃப்ரைட் சிக்கன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஆற்காட்டில் இருக்கக்கூடிய டிஎஃப்சியில் இஃப்தார் காம்போ, இஃப்தார் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆற்காட்டில் ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிராண்ட் கிட்ட இருந்து இஃப்தார் பாக்ஸ் இருக்குதான். ஆற்காட்டில் இருக்கிற டிஎஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேலூரில் இருக்கக்கூடிய அந்த மெனுவை எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இது இல்லாமல் டிஎஃப்சியோட மொத்தம் 5 பிரான்ச் இருக்கு. அங்க எங்கேயுமே இல்லாதது இங்க ஸ்பெஷலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷவர்மா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் டிஎஃப்சி பிரான்ச்சஸ்ல இவங்க தான் இஃப்தார் பாக்ஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இஃப்தார் பாக்ஸோட பிரைஸ் வந்து 250. இது நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு டயல் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. பட் ரெஸ்ட்ரிக்டட் லொகேஷன்ஸ் தான் இருக்கும், ரொம்ப லாங்ல எல்லாம் டெலிவரி பண்ண மாட்டாங்க. நீங்க ஆற்காட்ல இருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு முறை உங்களுடைய ஃப்ரைட் சிக்கனையோ இல்ல இந்த இஃப்தார் பாக்ஸையோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் இது உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க கொடுக்குற 250க்கு இந்த இஃப்தார் பாக்ஸ் வந்து 10 ஐட்டம்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டேட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஷவர்மா இருக்கும், மயோனிஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரைட் சிக்கன் லாலிபாப் ஒன்று, கிறிஸ்பி விங்ஸ் ஒன்று, அதுக்கப்புறமா ஹாட் அண்ட் கிறிஸ்பி சிக்கன் சொல்லிட்டு ஒரு பெரிய பீஸ் ஆஃப் சிக்கன், ஃப்ரூட் சாலட் இருக்கு, அண்ட் ரோஸ் மில்க் இருக்கு. 10 ஐட்டம் சொல்லிட்டேனா? ஸோ இந்த எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு வந்து நீங்க இவங்க கிட்ட வாங்கக்கூடிய அந்த 250 இஃப்தார் பாக்ஸுக்கு இருக்கும். இந்த காம்போ வர்த்தான காம்போவா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஃபுட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருப்பேன், இனிமே போடவும் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய வெஜ் கட்லெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பார்க்க கிறிஸ்பியா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இம்ப்ரெசிவ். ஃபீலா எனக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இது எனக்கு காரமா இருக்குன்னு சொல்லிச்சு. காரம் கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, அதை அழகா மேஷ் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்துதான் சிக்கன் நகட் அப்படின்னு சொல்ற சிக்கன் வடை தான் இது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இதுதான் வெஜ். நான் ஏற்கனவே சாப்பிட்டது சிக்கன் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதுதான் சிக்கன். இது வந்து அந்த நல்ல வெஜ் தான். இது காரம் கம்மியா இருக்கு. இந்த மந்தோட செகண்ட் ஷவர்மா இது. மேல பார்க்க மைனஸ் வந்து பெருசா தெரியல. சிக்கன் ஆனியன்லாம் நல்லா தெரியுது. சிக்கனோட பைட் வந்து நல்லா ரொம்ப நல்லாவே தெரியுது. நல்ல சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த மைனஸ் கொஞ்சம் கம்மியா ஃபீல் ஆகுது. ஆனா அது இதுக்கு கரெக்டா இருக்கு. இந்த அந்த ஸ்பைஸ் வந்து நல்லா டிச்சிங்கா இருக்கு. டேஸ்டா எனக்கு ஓகே தான். லாஸ்டா நான் சாப்பிட்ட ஷவர்மா விட இது கொஞ்சம் காரமும் நல்லா இருக்கு. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா நோன்பு இருந்துட்டு நான் சாப்பிட்ற ஷவர்மால வெறும் சிக்கன் மட்டும் நிறைய இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. சில வெஜிடபிள்ஸ், அந்த கேப்சிகம், ஆனியன்லாம் சூப்பர். அது இல்லாம அதுக்கு குறைவு இல்லாம சிக்கனும் இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்த ஷவர்மா ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆர்காட்ல தானே வீடியோ பாக்குறீங்க, நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.
அந்த மைனஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்ல மறந்துட்டேனே, இந்த ரோஸ் மில்க்கும் பார்க்க நல்லா இருக்கு. சப்ஜாலாம் போட்டு ஒரு ரோஸ் மில்க் ஃபைனலா ட்ரை பண்றோம். Now அவங்களோட லாலிபாப். இப்ப என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னு சொல்லுங்களேன். இது அதே மாதிரி இருக்குமா அப்படின்றதுதான். சூப்பரா இருக்கு. அதே அந்த அந்த ஃப்ரைட் சிக்கனே தான் இது. ஃப்ரைட் சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த 3 ஐட்டமுமே ஒண்ணுதான். மேல போட்டிருக்கக்கூடிய அந்த டாப்பிங்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஏன்னா இது ஹாட் அண்ட் கிறிஸ்பி, ஸோ கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும். இது ரெண்டும் ஒரே மதர் கிட்ட இருந்து வந்த பிரதர்ஸ் தான். பேரிச்சம்பழம், இன்னும் யாருமே எனக்கு அதை சொல்லல. ஒரு இஃப்தார் பாக்ஸ் ஆரம்பிக்கணும்னா இதுல இருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது அவங்களுடைய விங்ஸ், கிறிஸ்பி விங்ஸ். சூப்பராகவே இருக்கு. இந்த சாஸ் பாத்தீங்களா, ரெட் கலர்ல ஸ்பைசி சாஸ் ஆர் ஸ்பைசி மயோ. ஊறுகாய் மாதிரி இருக்கு. ரோஸ் மில்க் ட்ரை பண்ணிடுவோம். நல்ல சப்ஜா நிறைந்த சூப்பர், தி பெஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு டீசென்டான ரோஸ் மில்க். சப்ஜா மட்டும் இல்லாம பாதாம் பிசினும் இருக்கு. இந்த ரோஸ் மில்க் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா, இதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை போக வேணாம், இதை ஃபுல்லா முடிச்சிருன்னு சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கு. அடுத்தது இந்த பேக் கூடவே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருது. கிரேப்ஸ் இருக்கு, பனானா இருக்கு, பனானா கட்டாயி தோலோட இருக்கு, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, அண்ட் மாதுளம் பழம் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரூட் காம்போ வந்து உங்களுக்கு வரும். அண்ட் ஃபைனலி அவங்களோட இந்த ஹாட் அண்ட் கிறிஸ்பி. நான் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை சூடா சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவங்களுடைய அந்த கார்லிக் மயோ டிப்பு, அந்த மசாலா பிச்சு எடுத்துட்டேன். இது டீப் ஃப்ரைட் சிக்கன், ரொம்ப ஆயில குடிச்ச மாதிரி ஃபீல் ஆகல. அதே மாதிரி ரொம்ப ஓவர் குக் ஆன மாதிரி இல்லை, கரெக்டா குக் ஆயிருக்கு. ஆனா அந்த ஜூசி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தாண்டிடுச்சு. நல்லா சிக்கனை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்காடு டிஎஃப்சில இந்த இஃப்தார் பாக்ஸோ இல்ல ஃப்ரைட் சிக்கன் இல்லாம ஷவர்மாவே லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொன்னல. ஸோ இதை நீங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா அது எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத. இது இல்லாம ஆற்காட்லயே இல்ல வாலாஜாலே ராணிப்பேட்டையே வேற எங்க போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த இஃப்தார் டைம்குள்ள பண்ணணும்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதை நான் என்னோட வீடியோல பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சாப்பிட்டதுல இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது எது ஃபேவரட்ன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, goodbye from Surya.